என்ன மாறி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ம், நான் சொன்னது சரிதானே? இல்லக்கா, தாரா அத்தை சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. மாறி, மர்மம் இருக்கா? என்ன சொல்ற? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு தாரா அத்தை ஒன்னும் கோழ இல்லம்மா. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். சங்கரபாண்டி சித்தப்பா சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம் மாறி? என்கிட்டயும் ஹஸ்பண்ட் சார் கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொன்னதும் தாரா அத்தை கோவமா சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட நடந்துக்கிட்டு டேபிள் மேல இருந்த சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டதா சொன்னாருல்ல. ஆமா மாறி. ஆமா ஆமா. ஆனா அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல சாகறதுக்கு முன்னால ஹஸ்பண்ட் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட உங்க 2 பேர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டாங்கல்ல. இதெல்லாம் எப்படின்னு தான் எனக்கு புரியல. ஆமா, மன்னிப்பு கேட்டாங்களே. ஆம், நடந்தது எல்லாமே நிஜமா இல்ல கனவான்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு என் உள் மனசு சொல்லுது, தாரா அத்தை சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன தாராத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாடியை கொண்டு போய் அடக்கமே பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சாப்டர் க்ளோஸ் மாறி. கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கலாம், விடுங்களேன். நீ வா. மாரி கால் பண்றாங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் மாறி பேசுறேன். சொல்லுங்க மாரி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை தனியா சந்திக்கணும். என்ன விஷயம்? அத நான் நேர்ல சொல்றேனே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஆபீஸ்க்கே வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். சரி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மாறி சொல்லிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? சார், சார் வரலாங்களா? வாங்க மாறி, உள்ள வாங்க. உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா சார்? இல்ல, பரவாயில்ல. எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். ஆமா, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? தாரா அத்தை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். அவங்க தான் இறந்துட்டாங்களே மாறி, அவங்கள பத்தி நாம என்ன பேச வேண்டியது இருக்கு? அவங்க இறந்ததை பத்தி தான் சார் பேசணும். என்ன சொல்றீங்க மாறி? அவங்க இறந்தத என்னால நம்பவே முடியல சார். ஆமா, என்னால கூட தான் நம்ப முடியல. அவங்க இப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது சார். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. தாராவோட சாவுல மர்மம் இருக்கா? என்ன மாதிரி சொல்றீங்க? தாரா அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற ஆள் கிடையாது. அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரின்னு அவங்க நினைச்சதை முடிக்க, எடுத்த காரியத்துல ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. சரி, நீங்க சொல்றது சரிதான். அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான்.
எனக்கும் நல்லா தெரியும். அதுவும் என்ன ஹஸ்பண்ட் சார எங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவாங்க? இதனால நம்பவே முடியல சார். தாரா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போய் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இடுகாட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே என் கண் முன்னாலேயே தான் நடந்துச்சு. ஹஸ்பண்ட் சாரும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் தான் உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இது எதையுமே என்னால நம்ப முடியல சார். இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், தாரா அத்தை கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற ஆள் கிடையாது. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இறந்து போனது உண்மையிலேயே தாரா அத்தை தானா, இல்ல அவங்கள போலவே இருக்கிற யாரோ ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணிருக்காங்களா? தாரா அத்தை உயிரோட வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு சார். இது முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா எதையும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க தான் என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே மாரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் விசாரிச்சுட்டு வந்து உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். சரி சார். என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க, நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரிங்க சார். நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன். சரி. ரிப்போர்ட்லாம் அனுப்பியாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க டாக்டர் சார். பார்க்கணும். சார் இப்படியே ரைட்ல போய் லாஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க. ஓகே, போங்க. தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். ஐ எம் பூங்குன்றன், டிடெக்டிவ். வெல்கம். உட்காருங்க. தேங்க் யூ டாக்டர். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்? மெடிக்கலாவா இல்ல வேற ஏதாவதா? சொல்றேன். அது ஒரு பாய்சன் கேஸ். தாரான்னு பேரு. எஸ் எஸ், நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். கடுமையான பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அப்ப தாரா பாய்சன் சாப்பிட்டு இறந்தது உண்மைதானா டாக்டர்? என்ன இப்படி டவுட்டா கேக்குறீங்க? 100% உண்மைதான் சார். கடுமையான பாய்சன் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவி மூளையும் பாதிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவங்க கேஸ் ஹிஸ்டரி இருக்கு, பாக்குறீங்களா? ப்ளீஸ். இந்தாங்க சார். ஓகே டாக்டர், தேங்க் யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். இட்ஸ் ஓகே. நான் வரேன். வெல்கம்.
அண்ணே, யார் சார் நீங்க? என்ன வேணும்? அது இவங்களை அடக்கம் பண்ண இடம் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஓ, இந்த அம்மாவா? ஆ, வாங்க காட்டுறேன். வாங்க ம். வாங்க. தோ அந்த அம்மாவை அடக்கம் பண்ண இடம் இதான் சார். எங்க இங்கதான் அடக்கம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? 16ஆம் தேதி வந்த பாடி இது ஒண்ணுதான் சார். உங்களுக்கு டவுட்டா இருந்தா வாங்க ரிஜிஸ்டரை செக் பண்ணுவோம். வாங்க சார் செக் பண்ணுவோம். இல்ல, பரவாயில்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆ, எல்லாம் கரெக்டா இருக்கு. பூங்குன்றன் சார். ஹலோ. ஆ, மாரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தாராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். தாரா கடுமையான பாய்சன் சாப்பிட்டதுனால தான் அவங்க இறந்து போனதா கன்ஃபார்ம் பண்றாங்க. கேஸ் ஹிஸ்டரிலாம் கூட என்கிட்ட காமிச்சாங்க. கடைசியா பாய்சன் மூளைக்கு ஏறி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தாராவை அடக்கம் பண்ண இடுகாட்டுக்கு போய் நான் விசாரிச்சேன். தாராவை புதைச்சத அங்க இருக்கிற ஆளு கன்ஃபார்ம் பண்றாரு. தாராத்தை இறந்து போனதுக்கு அடக்கம் பண்ணதுக்குன்னு ஆதாரம் எல்லாம் சரியா இருக்கலாம் சார். இருந்தாலும் என்னால இது எதையுமே நம்ப முடியல சார். என்ன சொல்றீங்க மாரி? ஆதாரங்கள் எல்லாம் போலியா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல வரீங்களா? என்னால எதுவும் உறுதியா சொல்லவும் முடியல சார். ஆனா தாராத்தை இன்னும் சாகல, எங்கேயோ உயிரோடு தான் இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாரி. தாரா இறந்து போனதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் இருக்கா? என்ன சொல்றீங்க மாரி? அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆதாரம் இருக்குன்னு சொன்னது எப்பவும் எனக்கு துணையா இருக்கிற சமயபுரம் மாரியம்மாவும் தேவி அம்மாவும் தான் சார். அவங்க நிச்சயமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாரா அத்தை இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களாங்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாரி, உங்க நம்பிக்கையை நான் குறை சொல்ல விரும்பல. நானும் நீங்க சொன்னதை பத்தி யோசிக்கிறேன். போனை வச்சிடுறேன். சரி சார். சிஸ்டர் இல்லைங்கிறத நினைக்கும் போது வாழ்க்கை ஒரே வெறுப்பா இருக்கு. சித்தப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? வேணாம் ஆசினி, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். என்னாச்சு சித்தப்பா? ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றீங்க? என்னன்னு தெரியல, எனக்கு பசிக்கல ஹாசினி. சித்தப்பா, காலையிலயும் நீங்க சரியா சாப்பிடல,
மத்தியானமும் சாப்பிடல. இப்போ வேண்டான்னு சொன்னா எப்படி? முன்னையெல்லாம் என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேன், இப்ப விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ற. சிஸ்டர் நம்மளெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை ஹாசினி. அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஆமா, ம்? மாப்பிள்ள சூர்யா எங்க? மாமா மேலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மாரி, மாமா மேல தானே இருக்காரு. ஹஸ்பண்ட் சார் மேல இல்லக்கா. ஆ, சித்தப்பா எதுக்கு நீங்க சூரிய மாமாவை கேட்டீங்க? இல்ல வீட்ல இருக்கானா இல்ல ஆபீஸ்ல இருக்கானான்னு தெரியல, அதான் கேட்டேன். மாப்பிள்ள வந்தான்னா அவனை சாப்பிட வச்சு தூங்க அனுப்புங்க. என்ன வர்ற மாதிரி? என் சிஸ்டர் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மாறி, சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்கலாம்ல. ஆமா மாரி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. மாமா ஆபீஸ்க்கு தான் போயிருப்பாரு, வந்துருவாரு. ஆ, நீ பயப்படாத. ஆமா. ஆமா மாறி, சூர்யா வந்துருவான். நீ கவலைப்படாம இரு. சூர்யா, 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 என்ன சூர்யா இதெல்லாம்? சூர்யா என்னாச்சு? சூர்யா என்னாச்சு? என்ன சூர்யா, தண்ணி அடிச்சிருக்கீங்களா? ஐயோ, என்ன சூர்யா இப்படி ஓவரா தண்ணி அடிப்பீங்க? ஐயோ சூர்யா, ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ, கொஞ்சம் இங்க வாங்க. இருங்க சூர்யா. ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. அண்ணே, ஒரு கை பிடிங்களேன். சரிங்க சார். அந்த பக்கம் பிடிங்க. சூர்யா எந்திரிக்க. சூர்யா பாத்து வாங்க. தல தல கீழே பாத்து உள்ள போங்க சார். ஐயோ அண்ணே, நீங்க வண்டி எடுங்கண்ணே. சரி சார். அண்ணே, நான் சொல்ற இடத்துக்கு போங்க சீக்கிரம். எழுந்து உட்காருங்க சூர்யா. பாத்து அண்ணே, நான் சொல்ற அட்ரஸ்க்கு போங்க. சரிங்க சார். சூர்யா, என்ன சூர்யா குடிச்சிட்டு போய் இப்படி ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்குறீங்க? சூர்யா, என்ன மாறி, ஆ, இன்னும் சூர்யா வரலையா? வரலம்மா. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இன்னும் சூரிய மாமா வரலையா மாரி? வரலக்கா. மாறி, மணி 11 மணி ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வராம மாமா எங்க போனாரு? சூர்யா, சூர்யா வாங்க, வீடு வந்துருச்சு. பாத்து 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 பாத்து. பாத்து வாங்க சூர்யா. சூர்யா, பாத்து பாத்து வாங்க. சூர்யா, சூர்யா, ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், சூர்யா. குடிச்சிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல மாதிரி, பதட்டப்படாதீங்க. சூரிய மாமா குடிச்சிருக்காரா? சூர்யாக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதே. ஹஸ்பண்ட் சார், இவரை
நீங்க எங்க பாத்தீங்க? நான் பைக்ல வரும்போது குடிச்சிட்டு ரோட்ல கீழே கிடந்தாரு. சரி போய் பார்த்தா நிதானத்திலே இல்ல. அதான் சரி ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன். நீங்க இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. பாத்து சூர்யா. வாங்க வாங்க ஸ்பெண்டர் சார். பாத்து. ரொம்ப நன்றி சார். சரிங்கம்மா, அவரை பாத்துங்க, நான் வரேன். வாங்க சார்.